பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். பையா சன்னி யாதவ் அப்படிங்கிற ஒரு டிராவல் விளாகர் சென்னையில என்ஐஏ அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்காரு. இது நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கும் காஷ்மீரில் நடந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கூறப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணையில அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் நிறைய வந்தது. அதே போல இந்த பையா சன்னி யாதவையும் விசாரித்தால் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பையா சன்னி யாதவ் அப்படிங்கிறவர் ஒரு பைக் விளாக்கர், அதாவது பைக்லேயே போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போய் விளாக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளாக் போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய முறை பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. எப்படி நம்ம இந்த ஜோதி மல்ஹோத்ரா அவர்களுடைய கேஸ்ல பார்த்தோமோ, பாகிஸ்தான் எல்லாரும் வாழ்றதுக்கு ஏதுவான நாடு, பாகிஸ்தான் பாருங்களா ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிற மாதிரி ஜோதி மல்ஹோத்ரா சொன்ன மாதிரியே இவருமே சொல்லியிருக்காரு. இதுல எங்க இருந்து சன்னி யாதவ் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவரே அவருடைய சோசியல் மீடியால சொல்லியிருக்காரு, நான் நிறைய திறமைகள் வச்சிருக்கேன், ஆனா இந்த யூடியூப் எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால ஆல்ரெடி ஹைதராபாத் போலீஸ் இவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப் சம்பந்தப்பட்ட கேஸ்ல இவர் இளைஞர்களை தவறான வழியில கொண்டு செல்றாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த பைக் விளாக்கரா இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல, அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பையா சன்னி யாதவ் அப்படிங்கிறவருக்கு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா முழுக்கவே நிறைய இடங்களுக்கு விளாக் பண்ணியிருக்காரு. பங்களாதேஷுக்கு போயிருக்காரு, பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு, அடுத்த கட்டமாக பல நாடுகளுக்கு போறதுக்கான திட்டங்கள் வச்சிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சென்னையில் என்ஐஏ அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போதான் அவர்கிட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமா இருக்கு. ஏற்கனவே ஜோதி மல்ஹோத்ராவை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வெளிவந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது லாகூர், பாகிஸ்தான்ல லாகூர்ல ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கு. அந்த கோட்டையினுடைய கதவை ஷா கிலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட்டையின் கதவை யூஸ்வலா எப்பவுமே திறக்க மாட்டாங்களாம், அடிக்கடி திறந்துகிட்டு இருக்கலாம் கிடையாது. ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வின் போதோ, அப்படி இல்லைன்னா யாராவது முக்கியமான உயரதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு அந்த லாகூர் பகுதிக்கு வந்தா மட்டும்தான் அந்த கோட்டையின் கதவை திறந்து காட்டுவாங்களாம். ஆனா ஜோதி மல்ஹோத்ரா லாகூருக்கு போயிருக்கும் பொழுது அவர்களுக்காகவே ஸ்பெஷலா அந்த கோட்டையின் கதவு திறந்து காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க லாகூருக்கு ஜோதி மல்ஹோத்ரா போன பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டிராஃபிக்காக மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை ஃபேமஸான நடிகர்களோ ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடக்குது அப்படின்னா இந்த போக்குவரத்து மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜோதி மல்ஹோத்ரா லாகூர்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க போக்குவரத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஹரியானா போலீஸ் மத்திய அரசை நோக்கி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஜோதி மல்ஹோத்ராவின் பணப்பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை அடுத்த கட்டமா நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த விசாரணை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜோதி மல்ஹோத்ரா கேஸ்ல இன்னும் திடுக்கிடக்கூடிய தகவல்கள் நிறைய வெளிவர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பையா சன்னி யாதவ் கேஸ்லயும் விசாரணை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. என்ஐஏ அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பையா சன்னி யாதவ் அவர்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே யூடியூபர்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஏங்க, பாகிஸ்தானுக்கு டிராவல் விளாக் போயிட்டு வந்தது ஒரு குத்தமா, அதுக்காக ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல நமக்கும் ஒரு சில கேள்விகள் வருது. அதாவது பாகிஸ்தானுக்கு விசா கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டதும் இதன் பின்புலமாக தான். ஏன் அப்படின்னா அவங்க அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணையின் பொழுதுதான் அவங்க இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி தான் பையா சன்னி யாதவும் அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்த பொழுது அவர் பாகிஸ்தான்ல தான் இருந்திருக்காரு. இதுவுமே என்ஐஏ அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனாலதான் இந்த கைது நடைபெற்றிருக்கு அப்படின்னு கூறப்படுது. நேற்று மேற்கு வங்கத்தில் வச்சு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது போன்ற நடவடிக்கைகள் மனதில் வைத்தும் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கருத்து தெரிவித்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இப்பதான் விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்காங்க. இதற்கடுத்து இன்னும் வேற யாராவது இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்காங்களா, இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பயங்கரவாத தாக்குதல்ல தொடர்பு இல்லையா அப்படிங்கிறதும் இனி வரும் காலங்கள்ல தான் தெரிய வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய அணு ஆயுத போரே வந்திருக்கும், நான் மனசு வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்தினாலதான்
இந்த தாக்குதலே நிப்பாட்டப்பட்டிருக்கு, 2 நாடுகளும் என்னால தான் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இதை நிப்பாட்டினதுக்கான காரணமே அவங்களுடைய ஆயுதம் தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் அவர் நிப்பாட்டினாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள். இப்படிப்பட்ட வலிமை மிக்க நாடுகள் போர் புரியும் பொழுது அதை நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையில அந்த பீஸ் டாக்கிங் அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு. அதே போல இஸ்ரேல் காசா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையிலையும் சிரியா கூடயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் டாக்கிங்ல அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமா அமெரிக்காவுக்கு என்ன லாபம், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க போரை நிப்பாட்டினா அமெரிக்காவுக்கு தானங்க லாஸ். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராணுவ உபகரணங்களை பல நாடுகள் வாங்கிக்கிட்டு இருக்கு, இதனால அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி தானே பாதிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வியே வச்சாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறி வச்சிருக்கிறது ஆயுத பிசினஸ் கிடையாது, அவர் குறி வைத்திருக்கக்கூடியது ரியல் எஸ்டேட் பிசினஸ். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரை எடுத்துக்கலாம். இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, அந்த போர் நிறுத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இப்போ உக்ரைன்ல என்ன நடக்கும், அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகள் சீர் செய்யப்பட வேண்டும். அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அங்க ஏற்கனவே சேதமடைந்த கட்டடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை சீரமைக்கணும். அதே போல பல வீடுகள் இடிஞ்சிருக்கு, பல கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் திரும்பவே கட்டுமானம் பண்ணணும். இந்த டீலை நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலமா இருக்கக்கூடிய செல்வாக்குல தான் அவர் இப்ப அதிபராகவே ஆயிருக்காரு. இதே மாதிரியான பிசினஸ் டீலை தான் இவர் காசாலையும் முன்னெடுத்து செல்வாரு, சிரியாவிலையும் முன்னெடுத்து செல்வாரு. அங்க ஏற்கனவே இடித்து தரைமட்டமாகி உள்ள கட்டடங்களை நாங்க திரும்ப கட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிற பெயர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரால தான் நம்ம நாட்டில் நடந்த போரே நிப்பாட்டப்பட்டிருக்கு, நம்ம நாட்டுக்கு அமைதி திரும்பினதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நாட்டினுடைய தலைவர்களும் அமெரிக்காவினுடைய இந்த டீலுக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க. இதன் மூலமா உலக அளவுல அமெரிக்காவை சேர்ந்த இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. இதன் மூலமா நாம் பேச்சுவார்த்தை நடத்தினதுனால தான் உலகம் முழுக்க அமைதி நிலவுது அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே நேரத்தில் தன்னுடைய பிசினஸையும் தன்னுடைய நாட்டை சேர்ந்த பிசினஸையும் உலக அளவில் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டதுக்கு நான் காரணம் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம இந்தியா மறுக்கிறதுக்கான காரணம் அப்படிதான். ஏன் அப்படின்னா அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நமக்கு என்னங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. இதனால உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புட்டினும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காததற்கு இதுதான் காரணமாக கூறப்படுது. உலகம் முழுக்க நான் தான் அமைதியை ஏற்படுத்தினேன் அப்படின்னு தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நோபல் பரிசு மேல மிகப்பெரிய கண் இருக்கு. அவர் இதற்கு முன்னாடி அதிபராக இருந்த காலகட்டத்திலும் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உலகின் பல நாடுகள்ல இது மாதிரியான போர் பதட்ட சூழல் ஏற்படும் பொழுது அதை நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா உலகம் முழுக்க அமைதி ஏற்பட்டுரும், நமக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்திடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களால உண்மையிலேயே உலகம் முழுக்க அமைதி திரும்பிச்சு அப்படின்னா இந்த நோபல் பரிசு உங்களை தேடி தானாக வரும். இப்படி நீங்க நோபல் பரிசை விரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படாது அப்படிங்கிறதா நம்ம குறிக்கொண்டு இருக்கக்கூடிய கருத்தா இருக்கு. இதற்காக நீங்க இந்தியாவை குறி வச்சீங்க அப்படின்னா ஆபத்து உங்களுக்கு தான் விளையும் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இது போன்ற சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பையா சன்னி யாதவ், ஜோதி மல்ஹோத்ரா போன்றவர்கள் பணத்துக்காக நம்முடைய நாட்டின் பாதுகாப்பையே அடமானம் வைக்கும் அளவுக்கு போயிட்டாங்க. இவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி. கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.